இலங்கைக்கு உண்மையான ஆபத்து இனிமேல் தான் தயார் நிலையில் இருக்குமாறு ஜனாதிபதி அனுர சற்று முன் அறிவிப்பு. எண்ணெய்க்காக ரத்தம் சிந்தாதே, ஈரானுக்கு ஆதரவாக இலங்கையில் சற்று முன் வெடித்த ஆர்ப்பாட்டம். யாழ்ப்பாணத்தில் படகு விபத்தில் 2 பேர் பலி, 11 பேர் வைத்தியசாலையில். அவசர கால சட்டம் அமுலில் இருக்கும் போது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நுழைந்ததா? கண்காணிப்பு உபகரணங்கள் இலங்கையில் இல்லையா? சற்று முன் நாடாளுமன்றத்தை அதிர வைத்த கேள்வி. ஈரானோ அமெரிக்காவோ இஸ்ரேலோ எந்த ஒரு தரப்புக்கும் எதிராக எமது நிலத்தை பயன்படுத்த விடமாட்டோம், நீதி அமைச்சர் அதிரடி. போர்க்கால சூழலில் எந்த நாட்டுக்கும் பக்கசார்பின்றி செயற்படுவதே அவசியம் என்கிறார் மஹிந்த ராஜபக்ச. அடக்குமுறை எங்கே? ஆதாரத்துடன் நிரூபியுங்கள் பார்க்கலாம் என்று பிறந்த நாளான இன்று பிரதமர் ஹரணி சவால். யாழ்ப்பாணத்தில் 500 லிட்டருக்கும் மேற்பட்ட மண்ணெண்ணெயை பதுக்கியவர் போலீசாரால் அதிரடி கைது. திருகோணமலையில் ஈரான் கப்பலை நிறுத்த என்ன காரணம்? சர்வதேச போர்க்களத்தில் இலங்கை அவசர எச்சரிக்கை விடுத்தார் சுரேன் ராகவன். தொடர்ச்சியாகவும் விரிவாகவும் செய்திகளை தெரிந்து கொள்ள News1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். விரோதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒவ்வொரு அடியையும் ஆதரிக்க இலங்கை தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எக்ஸ் தள பதிவொன்றில் இன்று தெரிவித்துள்ளார். போர்களில் எந்த ஒரு குடிமகனும் இறக்கக்கூடாது. ஒவ்வொரு உயிரும் ஒருவரின் சொந்தத்தை போல விலை மதிப்பற்றது. உயிர்களை காப்பாற்றுவதும் மனிதாபிமான விழுமியங்களும் எங்கள் முன்னுரிமையாக இருப்பதை உறுதி செய்யும் இந்த நேரத்தில் எங்கள் கொள்கையை நாங்கள் பெருமையுடன் பாதுகாக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். அமைதி மட்டுமே இன்று உலகிற்கு அவசரமாக தேவைப்படுகின்றது. கடுமையான உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் உண்மையான ஆபத்து இப்போது வந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி அனுர, அமைதிக்கான உறுதியான அர்ப்பணிப்பை நிரூபிக்க அனைத்து தரப்பினரையும் நாங்கள் இப்பொழுது அழைக்கின்றோம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். விரோதங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒவ்வொரு அடியையும் ஒரு நாடாக ஆதரிக்க இலங்கை தயாராக உள்ளது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளதோடு, ஈரானின் போர்க்கப்பல் இலங்கை கடலை அண்மித்த பகுதியில் தத்தளித்த போது பல உயிர்களை காப்பாற்றிய இலங்கைக்கும் ஜனாதிபதி அனுரவுக்கும் பலர் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் வாழ்த்துக்களை கூறி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய ராணுவ தாக்குதல்களை கண்டிக்கும் விதமாக எண்ணெய்க்காக ரத்தம் சிந்தாதே எனும் பதாகைகளை தாங்கி இன்று கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் பிராந்தியத்தில் நிலவும் கடும் மோதல்களை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தியுமே ஏராளமான ஆர்வலர்களும் ஆதரவாளர்களும் கொழும்பு போராட்டத்தில் திரண்டிருந்ததோடு இலங்கையில் உள்ள ஈரான் தூதுவர் அலிரேசா டெல்கோஸ் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் தாக்குதல்களை கண்டிக்கும் வகையிலான வாசகங்கள் அடங்கிய சுலோக அட்டைகளையும் ஏந்தியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தி அமைதியான முறையில் பேச்சுவார்த்தைகள் ஊடாக தீர்வு காண சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும் என இதன் போது கோஷமிட்டுள்ளனர். அப்பாவி மக்களின் உயிர்களை எடுக்கும் போர் நடவடிக்கைகளுக்கு எதிராக தங்களது கடும் கண்டனத்தை பதிவு செய்து மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டங்களுக்கு மத்தியில் இலங்கையில் ஈரானுக்கு ஆதரவாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்திலிருந்து பாலைதீவு திருவிழாவுக்கு பக்தர்களை ஏற்றி பயணித்த படகு விபத்துக்குள்ளாகியதில் 2 பேர் உயிரிழந்ததோடு 11 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த பகுதி மக்கள் மற்றும் கடற்படையினரின் உதவியோடு கடலில் மூழ்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு யாழ்ப்பாணம் போலீசார் மற்றும் கடற்படையினர் சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதேவேளை 13 வயது சிறுவன், 4 பெண்கள் 8 ஆண்கள் என 13 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு அவர்களில் ஒரு ஆணும் 2 பெண்களும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படகு விபத்துக்கான காரணங்களை கண்டறியும் வகையில் கடற்படையினர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து விரிவான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சற்று முன் பணிப்புரை விடுத்துள்ளார். எந்த தாமதமும் இன்றி கடலில் காணாமல் போயிருக்கக்கூடியவர்களை தேடும் பணிகளை துரிதப்படுத்துமாறும் தேவையான அனைத்து வளங்களையும் பயன்படுத்துமாறும் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளதோடு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ள அமைச்சர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசாங்கம் முன்னின்று வழங்கும் என உறுதியளித்துள்ளார். அவசரகால சட்டம் அமுலில் இருக்கும் போது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் இலங்கைக்குள் நுழைந்ததா என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் இன்று அதிரடியாக கேள்வி எழுப்பியுள்ளார். எமது நாட்டின் பிரத்யேக பொருளாதார வலயத்துக்குள் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் வந்திருந்தது என்பது உங்களுக்கு தெரியாதா? ஐரிஸ் டெனா ஒரு போர்க்கப்பல், அது ஒரு மோச் கிளாஸ் போர்க்கப்பல். அதன் மீது நீர்மூழ்கி கப்பல் ஒன்றிலிருந்து மார்க் 48 ரக பாரிய டார்பிடோ ஏவுகணை ஒன்று ஏவப்பட்டது. தேசிய பாதுகாப்பு மிகவும் உச்சத்தில் இருப்பதாக கூறப்படும் இந்த நேரத்தில் எமது நாட்டின் நிலப்பகுதியில் இருந்து 40 கடல் மைல்களுக்கு அப்பால் ஒரு நீர்மூழ்கி கப்பல் வரும்போது அதை கண்டறிய எம்மிடம் மேற்பரப்பு ரேடார் இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
சோனார் பாய்ஸ் இல்லையா, நீருக்கடியிலான சோனார் வலையமைப்புகள் இல்லையா, இழுத்து செல்லப்படும் சோனார் கருவிகள் இல்லையா, செயற்கைக்கோள் கண்காணிப்பு வசதிகள் இல்லையா என்றும் சஜித் பிரேமதாச இதன்போது அதிரடியாக கேள்வி எழுப்பியுள்ளார். எமது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு உண்டாகியுள்ள கதியை இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் என்றும், இப்போது 208 பேர் காப்பாற்றப்பட்டதாக கூறப்பட்டது. அது மிகவும் நல்ல விடயம். அதற்காக எமது நன்றிகளை ஜனாதிபதிக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் 208 பேரை காப்பாற்றுவதற்கு முன்னதாக 130க்கும் அதிகமானோர் தமது உயிரை தியாகம் செய்துள்ளதாகவும் இவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் பதட்டமான சூழலில் பக்கச்சார்பின்றி செயற்படுவதே இலங்கைக்கு தேவை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளதோடு, நாங்கள் ஒரு பக்கம் மட்டும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், நாங்கள் போரில் ஈடுபடவில்லை, ஆகவே நாம் ஒரு அணியினருக்கு ஆதரவு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பக்க முடிவை எடுத்தால் பாதிப்பு ஏற்படுமா இல்லையா எனவும் சொல்ல முடியாது, ஆனால் இலங்கைக்கு ஆபத்து இருக்கு என்றும் கூறியுள்ளார். நாம் எவருக்கும் சார்பாக இருக்கக்கூடாது. எமது துறைமுகங்களை பயன்படுத்துவதற்கு நாம் இடமளித்தால் ஏதோ ஒரு பக்கத்தில் இருந்து நமக்கு அடி விழத்தான் போகின்றது என்றும் மஹிந்த ராஜபக்ச இதன் போது எச்சரித்துள்ளார். எமது நிலத்தையோ ஆகாயத்தையோ அல்லது கடலையோ எந்த ஒரு நாட்டுக்கும் சார்பாகவோ அல்லது மற்றொருவருக்கு தீங்கு விளைவிப்பதற்காகவோ பயன்படுத்த நாம் அனுமதிக்கப் போவதில்லை என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அனுர அரசுக்கு சர்வதேச உறவுகள் இல்லை என்றார்கள். ஒரு பெட்டிக்கடையை கூட நடத்த தெரியாது என்று கிண்டல் அடித்தார்கள். சர்வதேச நாணய நிதியமும் நாட்டை விட்டு வெளியேறும் என்று சொன்னார்கள். எமது ஜனாதிபதியின் ராஜதந்திரத்தை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எமது ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் மீது சர்வதேச சமூகம் வைத்துள்ள நம்பிக்கையை இப்போது இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல் முழு உலகையும் பாதிக்கும் என்பது எமக்கு தெரியும். எந்த நாட்டில் எங்கு போர் நடந்தாலும் பாதிப்பு மனித உயிர்களுக்குத்தான். அதனால் தான் எமது வெளிவிவகார அமைச்சரும் ஜனாதிபதியும் கூடிய விரைவில் அமைதியை ஏற்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் என்றும், இலங்கை சிறிய நாடாக இருந்தாலும் அரசாங்கத்தின் தன்னம்பிக்கையும் மனச்சாட்சியும் மிகப்பெரியது. உலகில் எந்த ஒரு மனிதனும் எந்த காரணத்திற்காகவும் இறப்பதை நாம் விரும்பவில்லை என்றும் இவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று நாடாளுமன்றில் பிரதமர் ஹரணி அவசரகால சட்டத்தின் ஊடாக நாட்டில் இடம்பெற்ற அடக்குமுறை சம்பவத்தை முடிந்தால் வெளிப்படுத்துமாறு அதிரடியாக கேள்வி எழுப்பியுள்ளார். அடக்குமுறை என்பது என்ன? அடக்குமுறை என்று வெறுமனை கத்திக் கொண்டிருக்காத, உண்மையில் அடக்குமுறை இடம்பெற்ற சம்பவங்களை எங்களிடம் முன்வையுங்கள். கடந்த 3 மாத காலத்திற்குள் அந்த சம்பவங்கள் எங்கே நடந்தது? யாராவது அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டார்களா? இந்த விதிமுறைகளின் கீழ் யாரேனும் கைது செய்யப்பட்டார்களா? அவற்றை எங்களிடம் முன்வையுங்கள் என்று தெரிவித்துள்ளார். அவசரகால சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அடக்குமுறை கையாளப்படுகின்றது, ஜனநாயகத்துக்கு சவால் விடுக்கப்படுகின்றது என்று அடிக்கடி எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தியாகிய நாம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது அவசரகால சட்டத்தை எதிர்த்தோம். அந்த சந்தர்ப்பங்களில் அவசரகால சட்டத்தின் மூலம் அடக்குமுறைகள் திட்டவட்டமாக நடந்தபோதுதான் நாம் அதை எதிர்த்தோம். அதற்கான சாட்சிகளும் நம்மிடம் இருந்தது. சம்பவங்களை எங்களால் விவரிக்க முடிந்தது. அதன் அடிப்படையில் தான் நாம் அந்த நேரத்தில் எதிர்த்தோம் என பிரதமர் தன்போது தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் எரிபொருளுக்கு இலங்கையில் தட்டுப்பாடு உண்டாகியுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மந்திகை எரிபொருள் நிரப்பு நிலையம் அருகில் 500 லிட்டருக்கும் அதிகமான மண்ணெண்ணெயை பதுக்கி வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. வாகனத்தின் மூலம் மந்திகை எரிபொருள் நிரப்பு நிலையம் அருகில் இருந்து குறித்த எரிபொருள் கடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதோடு பருத்தித்துறை காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உடனடியாக சம்பவ இடத்துக்கு காவல்துறையினர் சென்று சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் வாகனத்தையும் சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர், அவரின் வாகனம் மற்றும் கைப்பற்றப்பட்ட மண்ணெண்ணெய் ஆகியவை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக இன்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட பாதாள உலகக்குழு உறுப்பினர் கெசல்வத்த தினுச வெளிநாட்டுக்கு தப்பியோட போலி கடவுச்சீட்டை தயாரித்து கொடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம நேற்று உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு கெசல்பத்த போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இசாரா பகலே கலகே என்பவரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதோடு கொலை, கப்பம் கோருதல், கொள்ளை மற்றும் சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருத்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான கெசல் தினுசா என்று அழைக்கப்படும் கேவோ படிகே தினுசா சதுரங்க 3 ஆண்டுகளாக துபாயில் தலைமறைவாக இருந்துள்ளார். கெசல்வத்த தினுசா அண்மையில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நேரம் இவரிடம் இசாரா பகலகலகே என்ற பெயரிலான போலி கடவுச்சீட்டு இருந்தமை கண்டறியப்பட்டதோடு கடவுச்சீட்டில் உள்ள தகவல்களின் அடிப்படையிலேயே தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இலங்கை தன்னை அறியாமலேயே ஒரு ஆபத்தான சர்வதேச போர்க்களத்துக்குள் தள்ளப்பட்டுள்ளதாக முன்னாள் ஆளுநரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின்
சர்வதேச விவகாரங்களுக்கான ஆலோசகருமான சுரேன் ராகவன் கவலை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க தாக்குதலுக்கு உள்ளான ஈரானிய போர்க்கப்பல்களில் ஒன்றை திருகோணமலை துறைமுகத்தில் நிறுத்தியிருப்பது இலங்கைக்கு பாதுகாப்பு சவால்களை கொண்டுவரும் என இவர் தெரிவித்துள்ளார். அந்த கப்பல் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பே இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைய அனுமதி கோரியிருந்ததாகவும் ஏன் அது தாமதிக்கப்பட்டது என்பது குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளதோடு இப்பொழுது மனிதாபிமான அடிப்படையில் உதவி வழங்கப்பட்டதும் சந்தேகங்களை எழுப்புவதாக இவர் தெரிவித்துள்ளார். வரும் நாட்களில் குறித்த கப்பல் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் திருகோணமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார மக்களின் பாதுகாப்பு பாதிக்கப்படலாம் என்றும் எச்சரித்துள்ளார். இந்த போர் பதட்டம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் இலங்கையின் தேயிலை ஏற்றுமதியும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த வார தேயிலை ஏலத்தில் 25% மேற்பட்ட தேயிலை விற்பனையாகாமல் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார்.